இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம முருகன் கோயிலில் தைப்பூச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான பூஜைங்க 6 மணிக்கு. அந்த வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஊர் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா கோலம் போட்டிருக்காங்க. எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. அப்படியே மயில் வேல் அப்படியே எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி 6 மணிக்கு பூஜை. அது இல்லாமல் அன்னதானம். நம்ம ஊரே சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சிறப்பாக கொண்டாடும். இதோட வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி இந்த கோலம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு தாங்க பண்ண போகிறோம் அன்னதானத்துக்கு. ஓகே, வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி சமைக்கிறாங்கன்னு தாங்க இதை பார்க்க போகிறோம். இந்த சமையல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டரெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஊர் மக்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுத்து அந்தமாரி தாங்க இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா சமைக்க போகிறாங்க, தக்காளி சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அரிசின்னு பார்த்தீங்கன்னா 21 கிலோ அரிசி. இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா 3 பாக்கெட்டு எண்ணெய் ஊற்றிருக்காங்க தக்காளி சாப்பாடு செய்கிறதுக்கான எண்ணெய். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை கிராம் போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன போகிறாங்கன்னு அப்படியே பார்க்கலாம். கிண்டப்பா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலரில் வதங்கணும். அது வரைக்கும் நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க. மிளகாப்பொடி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டே போட்டாச்சு. தக்காளி ஒரு 10 கிலோ தான் போடுவேன். மாஸ்டர் தினேசனா 30 கிலோ புதினா. உப்பு பார்த்தீங்கன்னா 1/2 பாக்கெட்டு. பத்து கிலோ பிரியாணி மசாலா. நாலாவது இன்னொரு பாக்கெட் இருக்கும். ஜிலேபி போடுற இத்தனை 7 பாக்கெட்டா பிரியாணி மசாலா? 6 பாக்கெட்டு தான். பாருங்க எப்படி இருக்கானு பத்தி பரவசம்.
நம்ம தைப்பூசம் வந்தா முருகனுக்கு பயங்கர மத்தி பழனி கிளம்புறா இவனை பார்த்தா ஒரு வீடியோல வந்த மாதிரி தானா பார்த்துட்டே இருப்பான் ஒருத்தனை. அந்த மாதிரி தான் இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சோயா பீன்ஸ் போட்டாங்க. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ காய்கறி கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 குடம் தண்ணி ஊற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி போட்டாச்சு. கொஞ்ச நேரம் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி வச்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பையன் ஓப்பன் பண்ணி மறுபடியும் கிளற ஆரம்பிச்சிட்டான். ஃபைனலாக புதினா தலையை மேலே தூவிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். தம் போட்டு வச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா தம் போட்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் பூஜை நடக்குது. அப்படியே எல்லா ஊர் மக்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நம்ம ஊர் சைடு பார்த்திங்கன்னா எடப்பாடி சைடு ஃபுல்லாகவே பூஜையாக இருக்கும். தைப்பூசம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா காவடி எடுத்துகிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு நடந்தே போவாங்க. சரியான சிறப்பான பூஜையாக இருக்கும். அவ்வளோதாங்க, பூஜையெல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஊர் மக்கள் ஒவ்வொருத்தராக அப்படியே லைனாக நின்று சாப்பாடு வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளும் அப்படியே சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குண்ணா சாப்பாடு. இல்லை பார்த்தா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஓகேங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.